வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் சிம்பிளாக செம்ம டேஸ்டான சிக்கன் குழம்பு செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் ப்ரெஷர் குக்கரில் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். 4லேருந்து 5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்குனது. இது ஒரு 2 பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வதக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இதுவும் 1 கப் அளவுக்கான தக்காளி. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது 1/2 கப் அளவுக்கான தேங்காய். ஒரு சின்ன தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் இதை ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மசாலா ரெடி. அதே ப்ரெஷர் குக்கரில் திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றி நல்லா கிளறுங்க. அடுத்ததா இதோட நம்ம தேவையான பொடிங்கெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 கையளவுக்கு கருவேப்பிலை. இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு மசாலா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. தேவையான மசாலா எல்லாம் ரெடி. அடுத்ததா சிக்கன் போடலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணது. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி 4லேருந்து 5 விசில் விட்டுடுங்க. இதோ நம்ம சிக்கன் பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு. பிரமாதமான வாசத்தோட சூப்பரா இருக்கு. இது கொத்தமல்லி இலை. அவ்வளவுதாங்க, இங்க சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.